வணக்கம். 2024 தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 24வது வினாவை பார்வையிடுவோம். ஒரு நிலைக்குத்து சுவரில் பொருத்தப்பட்டுள்ள சுவர்க்கடிகாரத்தில் நேரம் 9 மணியாக இருக்கும் போது அதன் மணித்தியால முள் கிழக்கு நோக்கி இருக்கின்றது. இக்கடிகாரத்துக்கு நேரடியாக முன்னால் நின்று கொண்டு நேரத்தை பார்க்கும் ஒருவர் எத்திசையை நோக்கி நிற்பார் என்பது வினாவாகும். நாங்கள் கடிகாரத்தை சுவர்ல பார்க்கிற போது கடிகாரத்தை இங்கே பலம் சொல்லியாகத்தான் அதன் இலக்கங்கள், அதன் எண்கள், நேரத்தை குறிக்கிற எண்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஒரு கடிகாரத்தை பார்க்கின்ற போது அந்த கடிகாரத்தின் நேரத்தை குறிக்கும் எண்கள், அதாவது பலம் சுழியாகத்தான் இருக்கின்றது. இப்ப நான் இதை 2 கடிகார முகங்களை இங்கே வட்டமாக காட்டி அந்த கடிகார முகங்கள்ல நாங்கள் எண்கள் குறிக்கப்பட்டிருக்கின்ற விதத்தை பார்த்து 9 மணியாக இருக்கும் போது இப்ப இந்த கடிகார முகத்தில எண்கள் பலம் சுழியாக 12 நிலைக்குத்தாக நேரே நிற்கும். பிறகு 12 பாகமாக பிரித்து இங்க 3, இங்கே 6, இங்கே 9 எனவும், இது 1, 2, 4, 5, 7, 8, 10, 11 இருக்கும். இப்ப இந்த கடிகார முகத்தில நாங்கள் பார்க்கின்ற முட்கள் நிச்சயமாக 9 மணியாக இருக்கும்போது இப்படியாக மணிமுள்ளும் நிமிடமுள் இப்படியாகவும் இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இங்கே மணிமுள் நோக்கி இருக்கிற திசை மேற்கு என்பது. 9 என்பது கடிகாரத்தில் நாங்கள் பலஞ்சொலியாக திசைகளை குறிக்கின்ற போது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என குறிக்கின்றோம். ஆனா இங்கே சொல்லப்படுகின்றது 9 மணியாக இருக்கின்ற போது மணிமுள் கிழக்கை காட்டிக் கொண்டு இருக்கின்றது. அப்ப இதுதான் கிழக்கு திசை. இங்கே 9 என்பதை காட்டுகின்றது என்றால் இந்த கடிகாரம் 3 இங்கே 6 ஆக, இங்கே பலஞ்சொலியாக இலக்கங்களும் திசைகளும் இருக்க, இங்கே இடஞ்சொலியாக இலக்கங்களும் திசைகளும் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்ப இதுக்கு கேள்விக்கு விடையளிப்பதற்கு நாங்கள் பலஞ்சொலியாக உள்ளதில, அதாவது பார்க்கும் போது வடக்கு நோக்கி திசையில பார்க்கும் போது அது மேற்கில தான் இருக்க வேண்டுமாக இருந்தால், இப்ப இவர்கள் வினாவில கேட்கப்படுறதுல வடக்குக்கு எதிராக நாங்கள் தெற்கிலிருந்து தோன்றும் போது இப்படி தோன்றலாம் என விடையளிப்பதுதான் எங்களால் முடிந்த விடயமாக இருக்கலாம். ஆகவே இதற்கான விடை 3 என நான் என்னுடைய அனுபவத்தை கொண்டு ஊகிக்கின்றேன். இதற்கு மேல் வினாத்தால் திருத்தும் போது இதற்கு என்ன மாதிரி, அதாவது எப்படியாக புள்ளிகள் வழங்குகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அதுவரையில் விடை நாங்கள் தெற்கு என துணிவோம். நன்றி.